மல்லி. விஜய் மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளில வராங்க. வெளில வந்த மல்லி எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அழுதுகிட்டே போகிறாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம அண்ணன் புரிஞ்சுக்காம நீ அங்கேவே போ அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம அங்கே போக வேணாம், கடவுள்கிட்ட போயிட்டு முறையிடுவோம் அப்படின்னு பக்கத்தில் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு இது மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு எனக்கு ஏற்பட்ட தண்டனை, நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன், நான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னை மட்டும் நீ இப்படி தண்டிச்சுட்டு இருக்கியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா, அப்படி என்னை கஷ்டப்பட்டு சந்தோஷப்படுறதில்ல, உனக்கு என்ன அப்படி அல்ப சந்தோஷம் அப்படின்னு மல்லி சாமிகிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு தன்னுடைய கண்ணீரோட இங்கே அழுதுகிட்டே புலம்பிகிட்டு இருக்காங்க மல்லி. புலம்பி முடிச்சதுக்கப்புறம் மல்லி நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே நான் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை, இனி எனக்கு யாருமே வேணாம், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு மல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. மல்லிக்கு போ மனசு இல்லைன்னு சொல்லி ஒரு ஓரமாக அங்கேயே உட்காந்துறாங்க. உட்காந்து எனக்கு ஒரு விடை கிடச்சி ஆகணும் அப்படின்னு மல்லி ரொம்ப சோகத்தோடு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய் வெண்பா அழைச்சிட்டு மாடிக்கு போனார் இல்லையா, வெண்பா எனக்கு மல்லி அம்மா இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு விஜய்கிட்ட சண்டை போகிறாங்க. ஆனால் விஜய் முடியாது வெண்பா, இனி அந்த மல்லி இந்த வீட்டுக்கு வரமாட்டா, அவள் மனசு ஃபுல்லாக அழுக்கு தான் இருக்குது, அவள் இருக்க ஒரு மாதிரி பண்ணுறா, அது எனக்கு பிடிக்கல வெண்பா, அதனால் அவள் இனிமேல் தேவையில்லை, இனி உனக்கு எல்லாமும் ரஞ்சிதா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னதும் வெண்பா உடனே ஏன்டாடா அப்போ நீங்கள் மல்லியம்மா புரிஞ்சுக்கலையா, ஏன் உங்களுக்கு மல்லியம்மா பிடிக்காம போணுச்சு, எல்லாத்துக்கும் காரணமே அந்த ரஞ்சிதாவும் ராஜியும் தான், அவங்க 2 பேரும் சதி பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் மல்லி அம்மா மேலே கோவப்படுறீங்க, மல்லிம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அவங்க 2 பேரும் தான் கெட்டவங்க, போதும் நிறுத்து வெண்பா, நீ சின்ன குழந்தை, உனக்கு ஒன்றும் புரியாது, தேவையில்லாமல் இதை பற்றி நீ பேச வேணாம், யாருடாடா புரியல, யார் சின்ன குழந்தை, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் டாடா, நீங்கள் அப்புறம் ஆஃபீஸ் போயிடுறீங்க, ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா 2 பேரும் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதான் உங்களுக்கு சொன்னால் புரியாது டாடா, மல்லியம்மாவே கூட்டிவாங்க டாடா, போங்க டாடா அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்னே இங்கே பாரு வெண்பா, இனி மல்லி இந்த வீட்டில் கிடையாது, புரியுதா, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. வெண்பா என்ன பண்ண தெரியாமல் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே படுத்துருக்காங்க. அழுதுகிட்டே படுத்துருக்கோம். விஜய் கீழே போயிறாரு. கீழே போனதும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாவம் வெண்பா சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரில, வந்ததுமே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டோம், வெண்பா போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு ரஞ்சிதாட்ட கேட்குறாங்க. இன்னும் இல்லைம்மாம்மா, வெண்பா இன்னும் வரல கீழே, சரி இருமா நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு இங்கே விஜய் வெண்பா கூப்பிட மேலே போகிறாரு. போனால் வெண்பா படுத்துருக்காங்க மாதிரி தருது. விஜய் உடனே வெண்பா தூங்கிட்டுப்பாளா, இல்லை சாப்பிடலையே பாவம் அப்படின்னு எழுப்புறாங்க. பார்த்தா ஃபிக்ஸு வந்து வெண்பா அப்படியே பெட்டில் படுத்துருக்காங்க. அதை பார்த்து விஜய் பயங்கரமாக கத்துறாரு. கத்தவும் ரஞ்சிதா ராஜி 2 பேரும் ஓடி வராங்க. வெண்பா உடனே விஜய் தூக்கிட்டு கீழே ஓடிறாரு. என்னாச்சா விஜய், வெண்பாக்கு என்னாச்சு, தெரிலக்கா, ஃபிக்ஸ் வந்துருக்குக்கா வெண்பாக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. போனதும் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டுருக்கவும் இங்கே விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ராஜு உடனே இவன் வேற ஒருத்தவன் ஊரில் உள்ள புள்ள பெற்றுட்ட மாதிரி என்னமோ தாம தான் புள்ள பெற்றிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான், அது ஒன்றும் ஆகாது, இவன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டான், விஜய் வெண்பாவுக்கு ஒன்றும் இல்லை விஜய், நல்லா தானே பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ளே அவளுக்கு என்னடா ஆகிட போகுது, நீ பயப்படாத விஜய், ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய் அதை கேட்காம ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. விஜய் நான் அக்கா சொல்கிற கேளு விஜய், அவளுக்கு ஒன்றும் இல்லை விஜய், இரு விஜய் டாக்டர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர் வந்ததும் இங்கே ராஜி போயிட்டு மேடம் வெண்பாக்கு இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா, என்னாச்சு வெண்பாக்கு, ஒன்றும் இல்லைங்க, அந்த குழந்தை லாஸ்ட்டாக அழுதுட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் ஓடி வந்து ஆமாம் டாக்டர் அழுதுகிட்டு இருந்தா, இப்போ எப்படி இருக்கு அவளுக்கு, அதான் சார் அழுகவும் ஃபிக்ஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, நல்ல சீக்கிரமாக கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப நேரமாக ஃபிக்ஸ் வந்து தனியாக இது பண்ணியிருப்பாப்பில், அதான் மூச்செடு ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு இப்போது லைட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், சரியாயிடுவா, இப்போது தூக்கத்தில் கூட புலம்பிக்கிட்டே இருக்கா, மல்லி மல்லின்னு ஹூயிஸ் மல்லி அப்படின்னு கேட்கவும் ராஜி உடனே அதானே பார்த்தேன், இன்னொரு பேர் அடிப்பள்ளின்னு நினச்சேன் அப்படின்னு மனசை நினச்சிக்கிறாங்க. விஜய் உடனே என் ஒய்ஃப் தான் சார், அவங்க எங்கே இருக்காங்க இப்போது, அவங்க கொஞ்சம் வெளில போயிருக்காங்க சார், அநேகமாக அந்த குழந்த அவங்க நினச்சி தான் ஃபீல் பண்ணி அழுதுருக்கும் போல், அதெல்லாம் ஃபிக்ஸ் வந்துருக்கு, அதனால் அவங்க பேர் சொல்லிகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டை விட அவங்க மேபி நேரில் வந்து வெண்பாவை பார்த்தாலோ பேசினாலோ வெண்பா சீக்கிரம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜிக்கு ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்களா, இவன் உடனே குதிச்சுட்டு போய் அந்த மல்லியை அழைச்சிட்டு வந்துடுவானே அப்படின்னு ராஜி மல்லியை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க தேவையில்லாமல். விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் விடு, வெண்பா சரியாயிடுவா, இல்லைக்கா நான் வரேன் இருங்க, விஜய் எங்கடா போகிற, நான் வந்துடுறேக்கா அப்படின்னு விஜய் மல்லி தேடி ஓடுறாரு. மல்லி கோயிலேருந்து கிளம்பி அப்படியே பொறுமையாக கால் போகிற போக்கில் நடந்து போயிட்டுருக்காங்க. விஜய் கால் தேடிட்டு போகும்போது மல்லியை பார்த்துறாங்க. மல்லிகிட்ட போய் கார் நிப்பாடுற விஜயை காரை பார்த்த மல்லி நிற்காமல் போயிட்டே இருக்காங்க.
மல்லி நில்லு மல்லி, நான் சொல்கிறத கேளு மல்லி அப்படின்னு விஜய் பின்னாடியே ஓடுறாரு. மல்லி எதையுமே காலம் வைக்கல. விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே மல்லியை போய் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. மல்லி உடனே கையை விடுங்க போல, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, எனக்கு எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே அப்புறம் மல்லி தேவையில்லாமல் கோவப்படாத, நான் சொல்ல ஃபஸ்ட்டு கேளு போல. வெண்பாக்கு 10 ஃபிக்ஸ் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், அவனை பார்க்கணுங்கிறா, நீ உடனே வா மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி டக்குன்னு பதட்டம் வராங்க. இருந்தாலும் மல்லி ஒன்றே, இங்கே பாருங்க விஜய், வெண்பா உங்கள் குழந்த, நான் தான் யாருக்கும் தேவைன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ எதுக்கு உங்கள் குழந்தைய நான் பார்க்கணும்? பரவாயில்ல விஜய், நான் இனிமேல் யாருக்காகவும் எதுவும் பண்ண போகிறது இல்லை, இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய்ட்டு உங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க. என்ன மல்லி இப்படி பேசுகிறேன்? வேறு எப்படிங்க பேசுறது? நான் தேவையில்லைன்னு தானே வீட்டில் இருந்து தொத்து விட்டீங்க என்ன, அப்போ எதுக்கு நீ வந்து கூப்பிட்றீங்க? இப்போ நான் வரல விஜய். இங்கே பாரு மல்லி, நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசியிருந்த, நீ பண்ணுறது பேசுறது எல்லாமே தப்பாக இருந்துச்சு, அதனால் கோவப்பட்டேன், அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? யாருங்க சொன்னா நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு? சும்மா புரியாமல் பேசாதீங்க, நான் சொன்னது எல்லாமே உண்மை தான். சரி மல்லி, நீ சொல்கிறல எல்லா பிரச்சனைக்காரனும் எங்கள் அக்கா தான் சொல்லிட்டு, அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா சொல்லு பார்க்கலாம். விஜய், அப்போ உங்களுக்கு ஆதாரம் தான், நீ நம்புவீங்களா? கண்டிப்பாக மல்லி, நீ ஆதாரத்தை கூட நான் நம்புகிறேன். சரி விஜய், அப்படின்னா எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அந்த 10 நாளுக்குள்ளே உங்கள் அக்கா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மல்லி, நீ ஃபஸ்ட்டு நிரூபி, அப்புறமா உனக்கு என்ன தண்டனை கொடுத்தானோ அதை விட பல மடங்கு தாண்டி தண்டனை கொடுப்பேன். ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்க முதல்ல தப்பு பண்ணியிருக்கணுமே. விஜய், நீ உங்கள் அக்காவை ரொம்ப நம்புறீங்க, அதுதான் உங்களுடைய முட்டாள்தனமே. ஆனால் உங்கள் அக்கா உங்கள் அளவுக்கு இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் சொத்து தான் எல்லாமே, இந்த சொத்துக்காக தான் உங்களை இந்தளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் இப்படி ஏமாந்துட்டுருக்கீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். இங்கே அப்புறம் மல்லி, நீ தான் சொன்னல 10 நாள் டைம் கேட்டால, நான் உனக்கு 10 நாள் டைம் கொடுத்துட்டேன். அந்த 10 நாளுக்குள்ளே நீ எல்லா பிரச்சனையும் காரணம் எங்கள் அக்கா தான் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டு, மீதி நாம் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், இப்போ பேசுறதுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. சரி மல்லி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல மல்லி ஒரு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே ராஜு ரஞ்சிதா 2 பேரும் மல்லி ஹாஸ்பிட்டல் வந்ததை பார்த்து செம்ம ஷாக்காகிறாங்க. ஐயோ நினச்சண்டி, இவன் நேராக போயிட்டு இவள் தான் கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு அதேமாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டான் பாரு. இவள் வீட்டு தோட்டத்துக்கு நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் இவன் ஒவ்வொரு டைம் வீட்டு விட்டு வெளியே போகும்போதும் ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடுறா. இப்போது என்ன பண்ண போன்னு தெரியல, இந்த வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு இவ்வளோ அலசி வந்திருக்கான் போல, இனி இவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்புறது அவ்வளோ ஈஸி இல்லையே அப்படின்னு இங்கே ராஜி செம்ம கடுப்பாகிறாங்க. விஜய், என்ன விஜய் இவ்வளோ போய் என்ன அலசி வந்த? அக்கா, டாக்டர் சொன்ன காது வாங்கிங்களா? மல்லி மல்லின்னு வெண்பா புலம்பிட்டாக்கா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, மல்லி வந்து பேசினா வெண்பா சரியாகிறதுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களே, அதனாலக்கா மல்லி அலசி வந்திருக்கேன் அப்படின்னு இங்கே விஜய் மல்லி அலசி உள்ளே போகிறாங்க. உள்ளே போவோம், வெண்பா வெண்பா அப்படின்னு நம்ம மல்லி வெண்பாவோட கையை பிடிக்க டக்குன்னு வெண்பாவுக்கு முழிப்பு வருது. மல்லிமா மல்லிமா வந்துட்டீங்களா? மல்லிமா, ஏன் மல்லிமா நின்று போனீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருந்துச்சு, எனக்கு இங்கே இருக்க யாரையுமே பிடிக்கல மல்லிமா, யார்கிட்டையும் பேசணும்னு தோணல, எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கே புரியல, நான் இப்போ எங்கே இருக்க மல்லிமா அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்றே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா, சும்மா தான் உனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை சொல்லும் அப்படின்னு வெண்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க மல்லி. ஆனால் இங்கே ஒரு விஜய் ஒரு பக்கம் மல்லியை பார்த்துட்டே இருக்காரு. மல்லி ஒருடையாக பேசி சமாதானப்படுத்தி வெண்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்த மல்லிகிட்ட போயிட்டு விஜய் நன்றி சொல்கிறாரு. எதுக்கு இந்த நன்றி? இந்த நன்றிலாம் தேவையில்லை, நீங்கள் தான் எனக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்கீங்களே, அந்த 10 நாளுக்குள்ளே உண்மையான குற்றவாளி யார், உங்கள் அக்காவுடைய உண்மையான முகத்தை எனக்கு கிழிச்சிட்டு மீதி அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல மல்லி சொல்கிறாங்க.